بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய சகோதரர்களே மற்றும் வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய சலாமை எத்திவித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜும்மா நாளுடைய சிறப்பை அறிந்து இந்த ஜும்மா தொழுகையினுடைய பலனை எதிர்பார்த்து இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவரொருவர் ஜும்மா தொழுகைக்கு வாகனத்தில் செல்லாமல் பள்ளிக்கு நடந்தே சென்று வந்து இமாமுக்கு அருகில் அமர்ந்து குதுபாவை கவனத்துடன் கேட்டு எந்தவித பேச்சும் பேசாமல் இருக்கிறாரோ, அவர் ஜும்மா தொழுகைக்கு எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைத்து வந்தாரோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருட இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறது. நூல் நசாரில் 1381 பதிவு செய்யப்பட்டுள்ளது. எவர் ஜும்மா தொழுகைக்கு முதலாவதாக வருகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். இரண்டாவதாக வரும் நபர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். மூன்றாவதாக வரும் நபர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுகிறார். நான்காவதாக வரும் நபர் ஒரு கோழியை கொடுத்த நன்மையும், ஐந்தாவதாக வரும் நபர் ஒரு முட்டையை கொடுத்த நன்மையும் பெறுகிறார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 881 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், அது ஓர் இறைவனை கொண்ட ஓரிரை கொள்கை. இஸ்லாத்தின் மிக முக்கியமான 5 அடிப்படை கடமைகள் இருக்கின்றன. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஸகாத், ஐந்தாவது ஹஜ்ஜி. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் இந்த 5 கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு மூமின் 5 வேளை தொழுகையை தவறவிடாமல் தொழுகிறானோ, அதுபோல ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நோன்பையும் தவறவிடாமல் நோக்கிறானோ, அதுபோல நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஜகாத் கொடுப்பதையும் வலியுறுத்துகிறார்கள். நாம் வருமானத்தில் 100 பங்கு நாம் ஜகாத் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய எனது இஸ்லாமிய சகோதரர்களே, நம் முன்னோர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், தர்மம் தலை காக்கும் மற்றும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற அடிப்படையில் நமது முஹாஜிராத் பெண்கள் அரபிக் கல்லூரி தலைமை பேராசிரியர் மற்றும் அல்-முஸல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய சேர்மன் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அப்துல் நாசர் ஆலிம் ஜலாலி அவர்களுடன் இணைந்து அல்-முஸல்லா சர்வீஸ் சென்டர் ஏசி சேல்ஸ் சர்வீஸினுடைய ஓனரும் மஸ்ஜிதுல் அன்சாரி மதரசா சேவை குழு ஒருங்கிணைப்பாளரும் சையத் ஒலி அவர்களும் இணைந்து நடத்தும் அல்-முஸல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நமது திருவள்ளுவர் சொன்னது போல், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஜாதி மத இன பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயம், மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை கொண்ட நமது அல்-முஸல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் தி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சேவைகளுக்கு சேர்மனுக்கு உதவியாக அல்-முஸல்லா டிராவல்ஸினுடைய ஓனர் ஏ சையத் அலி பாதுஷா அவர்களும் ஏழை எளிய மக்களுக்கு சேவை ஆற்ற வருகிறார்கள். நமது அல்-முஸல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சேவைகளை பற்றி நான் சொல்வதற்கு முன்பாக, நாம் ஜகாத் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு 5 விதமான சிறப்புகளை தருகிறான். பல சிறப்புகள் குர்ஆனிலும் பல சிறப்புகள் ஹதீஸிலும் பதிவாகியுள்ளது. யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துகிறான். கண்ணி மிகுந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மில் பல பேர் பெரும்பாலான நோய்வாய்ப்பட்டுதான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம சில பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம், நான் அந்த டாக்டர்கிட்ட போனங்க எனக்கு நோய் குணமாகல, நான் இந்த டாக்டர்கிட்ட போனங்க எனக்கு நோய் குணமாகல, எனக்கு அப்படியே தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 10 ரூபாய் அல்லது ஒரு 20 ரூபாய் நம்ம தர்மம் செஞ்சுட்டு போனா நிச்சயமா அல்லாஹ்வே சொல்றான், யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய நோயை நான் குணப்படுத்துறேன் அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டல்ல சிஃபா இல்ல, அல்லாஹ் தான் நோயை கொடுக்கிறான், நோயை எடுக்கணும் அல்லாஹ் தான். அப்படிங்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ நம்ம தர்மம் செஞ்சுட்டு போனா நிச்சயமா அல்லாஹ் அந்த நோயை குணப்படுத்துவான். சிவா எங்க இருக்கிறது? ஹாஸ்பிட்டல் மக்களே, சிவா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் இருக்கிறது. அதே போல் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய சிறிய சிறிய பாவங்களை நான் மன்னிக்க
மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய மன்னிப்பார், எவ்வளவு பெரிய கொடையாளர். நம்மளுடைய மனிதனுடைய இயல்பு, நம்ம பாவம் செய்வோம், அது மனிதனுடைய இயல்பு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புறேன். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சொல்றான், யா அல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுக்கணும், உன் அப்பால வரக்கூடிய அடியார்களை நான் பலி எடுக்கிறேன். அதை அல்லாஹ் பதில் சொல்றான், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சத்தியமிட்டு சொல்றேன், என்னுடைய அடியார் மனம் திருந்தி என் அப்பால் சஜிதாவிலேயோ அல்லது கையை உயர்த்த என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக சொல்றேன், நான் அவனை மன்னிப்பேன் என்று சொல்றான். அப்படிங்கும்போது நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும். நம்ம பகல்ல பாவம் செஞ்சிருந்தா இரவுல யாருக்கும் தெரியாம கண்ணீரிட்டு அழுது அல்லா கிட்ட தப்பா செஞ்சு மன்னிப்பு கேட்டிருக்கோம். இரவுல பாவம் செஞ்சா காலையில வருந்தி அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கோம். ஆனா நம்ம செய்கிற சிறிய சிறிய பாவங்கள் நமக்கு மறந்துடும், அது மனிதனுடைய இயல்பு. அப்படிங்கும்போது நாளைக்கு திருப்பி செய்யக்கூடிய அந்த மறுமை நாள்ல அந்த மறுமை நாள் நம்மளுடைய மீசால ஒரு நன்மை குறைஞ்சாலும் நம்மளால சொல்லிட்டு செல்ல முடியாது. அப்படிங்கும்போது நம்ம சிறிய சிறிய பாவங்கள் எத்தனையோ நம்ம செஞ்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியாது, மறந்துருக்கோம். ஆனா அப்படி கூட இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ரால, யார் தானம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுடைய சிறிய சிறிய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். அதனால அதிகமாக நம்ம தான தர்மம் செய்யற சகோதரர்களே, நமக்கு ஏதேனும் பலாவசத்து வருவதாக இருந்தால் அல்லாஹ் அந்த சதக்காவின் மூலமாக அதை தூரப்படுத்துறான். ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் அவருடைய செல்வத்தை சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான். சில பேரை சொல்லியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் அதிகமா நான் உழைச்சேன், ஆனா எனக்கு உழைப்புக்கான கூலியே கிடைக்கலங்க, நான் கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஆனா உழைப்புக்கான கூலியே கிடைக்கல. இன்னொரு சொல்லுவாரு, நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் போனேங்க, ரொம்ப நாள் நான் உழைச்சேன், ஆனா எனக்கு கூலி அதிகமா கிடைச்சிருக்கு. அப்ப ரிஸ்க் எடுப்பவன் யாரு? நம்மளால ஒருத்தர் ரூபா கூட நம்மளால சமாளிக்க முடியாது. உங்களே அல்லாஹ் என்ன நாடிப்பான உனக்கு இன்னைக்கு என்ன ரிஸ்கோ அதுதான் கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம தர்மம் செய்யும் போது நம்ம என்ன நீயத்தோட தர்மம் செய்யணும்? யாரா நீ கொடுத்த ரிஸ்க்ல இருந்து நான் தர்மம் செய்யறேன் அப்படிங்கிற நீயத்துலதான் நம்ம தர்மம் செய்யறது. சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் நம்மளுடைய செல்வத்தை பாதுகாக்கிறான். நம்ம தான தர்மம் செய்வதன் மூலமாக இத்தனை பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட பணமே கையில நிக்கிறது இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, நான் அவ்வளவு உழைக்கிறேங்க, பணமே நிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற அடிப்படையில நம்ம தான தர்மம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய செல்வத்தை அல்லாஹ் சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான். அதுக்கப்புறம் யார் தான தர்மம் செய்கிறார்களோ அவருக்காக ஒரு மலக்கு துவா செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்ம போற மக்கள்கிட்ட நம்ம பார்க்கோம், நம்ம சலாம் சொல்றோம், எனக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம மலக்கிட்ட நம்மளால பேச முடியுமா? ஆனா நம்ம தான தர்மம் செய்யறது மூலியமாக ஒரு மலக்கு அல்ல நியமிச்சு நம்ம பாட்டு ஒரு மலக்கு துவா செய்யறாங்க. புகாரி ஷரீஃபில் இது பதிவாகி உள்ளது. நமது உயிரினும் மேலான கண்ணின் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது, தன்னுடைய 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தது, இறைவனுக்கும் அனைத்து மனித படைப்புகளும் சமம் என்று போதித்தார்கள். மற்றும் பிறப்பால், மொழியால், குலத்தால், இனத்தால் உள்ள வேற்றுமையை அடியோடு களையெடுத்தார்கள். அதை நமது உயிரினும் மேலான தன்னுடைய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனையை அடிப்படையாக கொண்டு இந்த உலகில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு நமது அல்முஸ்தலா குரூப் ஆஃப் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சேவைகள் உலக முடிவு நாள் வரை, கியாமத் நாள் வரை தொடரும் இன்ஷா அல்லாஹ். என்னென்ன சேவைகள்? மார்க்க கல்வி, உலக கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம். இந்த கல்வியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலியமாக பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு அரசின் சலுகைகளை பற்றி தெரியப்படுகிறது. இப்ப நம்மள பெரும்பாலான அரசாங்கத்தோட தொடர்பற்று இருக்கும், அரசு என்ன சலுகை கொடுக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்காங்க. நம்மளுடைய சமுதாய மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா மாற்று மத சமுதாயத்தில் நம்மளுடைய தொகுப்படி உறவுகள் அதை நன்றாக தெரிந்திருக்கிறார்கள், இந்த சலுகை அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அரசு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசின் சலுகைகளை பற்றி தெரியப்படுத்துது. இரண்டாவதாக தனியார் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறது. கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து ஒரு பையன் படிச்சு முன்னேறி வரனா அவனுக்கு நம்ம நிச்சயமா நம்ம நம்ம ட்ரஸ்டின் மூலியமாக ஒரு ஊக்கத்தொகை வழங்குறோம். அரசு தேர்வு எழுத போகும் ஏழை எளிய மாணவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த திறமையான ஆசிரியர் மூலமாக இலவச பயிற்சி அளிக்கப்படும். எத்தனையோ பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் படிக்க முடியல, ஒரு காசு தடையா இருக்கு. அப்ப அப்படிங்கும் போது நம்மளுடைய சமுதாய மக்களுக்கும் மாற்றுமன்ற நம்மளுடைய தொகுப்புட உறவுகள் சமுதாய மக்களுக்கும்
நம்ம இலவசமாக அரசு தேர்வு எழுத போகும் ஏழை எளிய மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவோம். அதுக்கப்புறமாக ஏழை மாணவர்களுக்கு மாலை நேர வகுப்புகள். இப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10, 12, 11 படிக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு கேட்டோம்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோப்பா? எனக்கு மாசத்துக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு 2000 ரூபாய், ஒரு சப்ஜெக்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து கொடுக்க வழி இல்லாம இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாணவர்களுக்கு, இந்த ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக நம்மளுடைய கிறிஸ்டின் மூலியமாக மாலை நேர வகுப்புகள் வழங்கப்படும். தனியார் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தப்படும். 10 மற்றும் 12 முடித்த மாணவர்களுக்கு அடுத்து என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, நம்மளுடைய அரசாங்கத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, மத்திய அரசாங்கத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு, அதை வழிகாட்டுறது. அப்புறம் தனியார் நிறுவனத்திலையும் அவங்களோட வேலைக்கு வந்து வழிகாட்டுறது, சேர்த்து விடுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்மளோட கிறிஸ்டின் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தனியார் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைக்கு உட்பட்டு விடுதி கட்டணம் வழங்கப்படும். அரசு சாரா பொது நூலகங்களுக்கு ஒரு புத்தகங்களை வழங்கப்படும். நான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம மூத்தா போயிட்டோம்னா நம்ம கூட வர்றது 3 தான். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய துவா. 1, நாம் தொட்டு தினந்தோறும் தொட்டு தழுவி ஓதிய குர்ஆன். 3, நம்ம செய்யக்கூடிய நல்ல நல்ல அமல்கள். அப்ப கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு நம்மளுடைய கபருக்கு வந்து அமல் வந்து சேரணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல வந்து நிலையான ஒரு அமலை செஞ்சுட்டு போயிடணும். நம்ம மூத்தாப்பி நம்ம மன்னர்கள் இருந்தா கூட அந்த நன்மை நமக்கு வந்து சேரணும். அப்ப அப்படிங்கிற அடிப்படையில அரசு சாரா பொது நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்குறது. ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு படித்து அந்த நன்முறையில அவர் கடந்துக்கிட்டாங்கன்னா அதற்கான நன்மை நிச்சயமா நமக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமாக மருத்துவ சேவைகள். மருத்துவத்துல ஏழை மக்களுக்கு அரசு மருத்துவ வசதிகள் குறித்து வழிகாட்டுதல். குழந்தைகள் அல்லது கணவரால் கைவிடப்பட்ட ஏழை முதியவர்களுக்கு குறைந்த விலை மருந்து மாத்திரை வழங்குதல். இந்த நேரத்துல இளைஞர்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறேன், நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கோம். அப்படியாப்பட்ட தாய் தந்தைகளை நம்ம வந்து வயதான நேரத்துல வந்து நம்ம கைவிட்டு விடுறோம். ரசூலா சொல்றாங்க, நஷ்டமடைந்து விட்டானே அவன், நஷ்டமடைந்து விட்டானே அவன், நஷ்டமடைந்து விட்டானே. சஹாபா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க யார் சொல்றீங்க நஷ்டமடைந்து விட்டாங்க? தாய் தகப்பன வயதான நேரத்திலையும் தாய் தகப்பன விட்டு கைவிட்டு விட்டானே, அவன் தாய் தகப்பன பேணி காத்தா அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம். ரசூலா சொல்றாங்க, தாயினுடைய காலடியில சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால கண்ணியமிக்க என்னுடைய சகோதரர்களே, தாய் தந்தைகளை பேணுங்கள். இப்ப நம்ம அசால்ட்டா நம்மளுடைய 12 மற்றும் 11 படிக்கிற சிறுவர்கள் அசால்ட்டா சொல்றோம், உனக்கு என்ன தெரியும், வேலை பார்த்துப்போம். தாய் தந்தை பார்த்துட்டே கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நம்மளுடைய தாய் நம்மளை ஈன்றெடுத்தாங்க. அப்ப அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம கண்ணியப்படுத்தணும், அவங்களை வந்து பாதுகாக்கணும், பேணி காக்கணும். ரசூலாட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கிட்ட அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டும், நான் உரையாட வேண்டும்? உம்முக்க, அவனுடைய தாய். இரண்டாவது முறையாக கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கிட்ட அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டும், நான் வந்து பேசி வரதை நடத்த வேண்டும்? உம்முக்க, உன்னுடைய தாயிடம். இரண்டாவதாகவும் கேட்டாங்க. மூன்றாவதாக கேட்கிறாங்க, உன்னுடைய தாய் யாருக்கிட்ட நான் அதிகமாக வந்து அன்பு பாராட்ட வேண்டும் ரசூலல்லாஹ்? உன்னுடைய உம்முக்க, உன்னுடைய தாய் கிட்ட. நான்காவதாக கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், 3 முறையை நான் கேட்டேன், நீங்க தாய்ன்னு சொன்னீங்க. 4வது முறையை கேட்கிறேன், நான் யாருக்கிட்ட அதிகமாக அன்பு பாராட்ட வேண்டும்? அபூக்க, என்னுடைய தந்தை கிட்ட. அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாய் தந்தையை வந்து அதிகமாக பேணிப்பாரு, அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்களை ஈடுபடுத்தாரு, அவங்களை சீண்டு கூட நீங்க சொல்லிக்கிறாரு. தாய் தந்தையை பேணினா நிச்சயமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கப்புறமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆம்புலன்ஸ் சேவை இலவசமாக வழங்கப்படும். பொதுமக்கள் நலனுக்காக ஆண்டுக்கு 2 முறை கிராமப்புற மருத்துவ முகாம் அமைத்தல், இரத்த தானம் வழங்குதல், ஏழை நோயாளிகளுக்கு வாடகை இல்லாமல் கட்டில் மெத்தை வழங்குதல். நம்முடைய எத்தனையோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க. தந்தை அந்த வீட்டோட தந்தையை உழைச்சாதான் அந்த குடும்பம் வந்து அன்னைக்குள்ள பசி ஆட்டிடும். அப்படிங்கும் போது நம்முடைய சகோதரர் அல்லாஹ் பாதுகாப்பு நம்ம யாருக்கு வரக்கூடாது. நிறைய சகோதரர்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால்லாம் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நாள் நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும், பெட்டே ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கோங்க. அந்த கட்டில் வாங்குறது கூட வழி இல்லாம நம்மளுடைய ரத்த உறவுகள் சொந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கக்கூடிய கட்டில
நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக வாடகை இல்லாம அவங்க நோயிலிருந்து விடுபட்டு வர்ற வரைக்கும் அந்த கட்டில நான் வந்து கொடுக்குறோம் நம்ம ட்ரஸ்டின் மூலியமாக. அதுக்கடுத்து வாழ்வாதாரம். ஒவ்வொரு மாதமும் ஏழை மக்களுக்கு சமையல் பொருட்கள் வழங்குது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நிலையாக நமது உயிர் மேலான கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனாதையும் ஏழையும் நீங்க விரட்டி அடிக்காதீங்க, அவங்கள ஆதரவீங்க. அனாதையும் ஏழையும் விரட்டி அடிக்காதீங்க, அவங்கள ஆதரவீங்க. ரசூலுல்லாஹ் வந்து பசி பட்டினியா இருந்திருப்பாங்க. நம்மளுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்போம். வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி வயிற்றுல கற்களை கெட்டி கொண்டு வேலை பார்த்துருக்காங்க பசியை மறைக்கிறது. இப்போ நம்மளுடைய சமுதாய மக்கள், மாற்றமான சமுதாய மக்கள் பசியும் பட்டினியுமா கிடக்கிறாங்க. அவங்கள கண்டறிச்சு ஒரு மாசத்திற்கு 1200 ரூபாய் வீதம் வைத்து ஒரு குடும்பத்திற்கு ஃபண்டு மூலியமா வாங்கி நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாசம் அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள், அவங்களுக்கு தேவையான இறைச்சி, அவங்களுக்கு தேவையான பழங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். இறைச்சி எல்லாம் எப்படி நாங்க கொடுக்கணும்னா, ஒரு நாள் குர்பானி கொடுத்து அந்த குர்பானியை வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த இறைச்சி நாங்க கொண்டு போய் ஏழை மக்களை கண்டறிஞ்சு நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமாக ஏழை மக்களை அரசு மற்றும் தனியார் துறைக்கு வேலைக்கு வழிகாட்டுறது மற்றும் வேலையை முடிந்தால் பெற்றுக் கொடுக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவி குறித்து வழிகாட்டுதல். மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கை மற்றும் கால்களை வழங்குதல். தன்னார்வர்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டி வழங்குதல். ஏழைகள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் வேலை செய்ய முடியாத ஆண் பெண் இரு பாலர்களுக்கும் தொழில் அமைத்து கொடுத்தல். சிறு தொழில். ஒரு சின்ன ஒரு சொல்றேன், நம்ம வந்து ஒரு நீர் வச்சிருக்கோம். எனக்கு வந்து இது நடக்கணும், எனக்கு இது நடந்துச்சு, அதனால நான் வந்து ஏழைக்கு வந்து நான் ஒரு வேளை உணவளிக்கிறோம். நம்ம ஒரு நீர் வச்சிருக்கோம்னா ஒரு வேளை ஏழை மக்களுக்கு போய் நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போம். இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சாப்பாடு கொடுப்போம், 3 வேளை கொடுப்போம். அதுக்காக நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய நீயத்துக்கு வச்சிருக்கோம், அதனால அந்த நீயத்துக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிங்கும் போது மீனை வந்து நம்ம பிடிச்சி கொடுக்குறாரு. மீனை வந்து அவங்களுக்கு பிடி கட்ட கொடுக்கணும். நம்ம இல்லாத போதும் அவங்க வந்து மீனை பிடிப்பாங்க. யாரு முதல்ல மூத்தா போறாங்க அப்படின்னு தெரியாது. அல்ல யார முதல்ல மூத்தாக்குறாங்க, அவங்களுக்கு முதல்ல மூத்தா, நம்ம முதல்ல மூத்தாவா தெரியாது. அப்படிங்கும் போது நம்ம மீனை வந்து பிடிச்சி கொடுக்குறாரு. மீனை பிடிக்க கட்டி கொடுக்கணும். அந்த மீன் பிடிக்க விஷயத்துல சொல்றவங்களே, முடக்கி ஏற முடியாத ஆண் பெண் சிறு பாலர்களுக்கு சின்ன தொழில் வந்து அமைச்சு கொடுக்கணும். இது பாலர்களுக்கு. அடுத்து குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மாதம் ஒரு முறை 3 வேளை உணவு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அனாதை கூப்பிட்டு அவங்களுடைய தலை முடியுங்களுக்கு தலையை கொடுத்தீங்கன்னா அவங்க தலை முடியில எவ்வளவு ரோமம் அவங்க கையில படுதோ அவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து ஏழைகளையும் அனாதைகளையும் சாதாரணமா எண்ணிவிடக்கூடாது. அவங்க கிட்ட அதிகமாக நன்மை குட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம உதவி பண்ற மூலியமா நம்ம வந்து நன்மை பெற்றுக்கலாம். நம்ம வந்து நம்ம சகோதரரை நம்ம கவனிச்சோம்னா நிச்சயமாக நம்மளை கவனிப்போம், நம்ம பார்த்துருக்கோம். நிச்சயமா பிற்காலத்தில் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கான காப்பகம் நமது அல்முசல்லா குரூப் ஆஃப் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக அமைக்க இருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் எல்லாரும் துஆ செய்யுங்க. இதுவரையாக சுற்றுச்சூழல் மரக்கன்று நடுதல். கோடை காலத்தில் பள்ளிவாசல்கள், கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் தண்ணீர் பந்து மற்றும் மோர் பந்து கடைகளை அமைத்தல். எங்களின் அறக்கட்டளை மூலமாக பள்ளிவாசல்கள், கோவில்கள், தேவாலயங்களை சுத்தம் செய்யும் பணியை நாங்கள் மேற்கொள்வோம். அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. உமர் வந்து ஒரு முறை வந்து வளம் வந்தாங்க மாறு வேடத்துல. இதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மாறு வேடத்துல வந்து உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல உள்ள வளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து சமைச்சு கொண்டிருக்காங்க. 2 குழந்தைகள் வந்து அழுத்து கொண்டிருக்கு. அப்ப இவர் போய் கேட்கிறாரு, மாறு வேடத்துல போய், ஏமா உங்களுடைய 2 பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கு? அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைகள் வந்து பசி அழுதுட்டு இருக்கு, நான் வந்து தண்ணீரை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு என்னுடைய பிள்ளைங்க அப்படியே அழுதுகிட்டே தூங்கி விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த அம்மா, நாளைக்கு நான் மறுமை நல்ல அமீருல் மூமினான உமர் நான் குற்றமிப்பேன்னு சொல்றாங்க. அவர் பயன்படுத்த சும்மா இருக்கு. என்னடா
நான் என்ன பண்றேன், என்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து குற்றம் பிடிக்கணும். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்றாங்க, அவர் எங்களுடைய அமீர் அல்லவா, அவர் எங்களுடைய தலைவர் அல்லவா, எங்களெல்லாம் அவர் கணக்கெடுத்து வச்சுக்க வேணாமா, அல்லது எங்களை பற்றி தெரிஞ்சுக்கவா வேணாமா அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. உடனே அந்த அம்மாக்கும் அந்த உமருக்கு வந்து சரிப்படுது. உடனே என்ன பண்றாங்க, அந்த அரசாங்க சபைக்கு போறாங்க. அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் அவருடைய தோட்டே சிரமம் கொண்டு வந்து அதை தாய் கொடுத்தாங்க. அப்ப உமர் கூட வந்து அந்த சாபம் கேட்கிறாங்க, உமரை தாங்க, நான் வந்து தோட்டத்தை சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்ப உமர் சொல்றாங்க, நாளைக்கு என்னுடைய ஏதாவது அல்லா தண்டனை கொடுத்தாங்க, என்னுடைய தண்டனை நீ ஏற்றுக்கிறியா, என்னுடைய பாவத்தை நீ பங்கு போட்டுக்கிறியா, இல்ல நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையால கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது நேற்று நான் வந்துருந்தேன். ஒரு மகளிர் நேரத்தில் வரும்போது இந்த பள்ளியினுடைய தலைவர் முகமது மசூத் அவர்கள் இந்த பள்ளியில எத்தனை குடும்பங்கள் இருக்கு, இந்த பள்ளியை சுற்றி எத்தனை ஏழை மக்கள் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பள்ளியினுடைய முதலாளுடைய தலைவர் வந்து அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்கு. நான் இந்த மாதிரி நாளைக்கு நான் வந்து பயன் பண்ணணும், என்னுடைய கஷ்டத்தை பத்தி நான் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும், எனக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டுருந்தேன். இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் பீர் முகமது இஸ்லாமிய ஹிந்து ஆபீஸ் தலைவர் அவர் வந்து பயன் பண்றதா எப்படி அவர்கிட்டயே பேசினாங்க. தலைவர் முகமது யூசுப் அவர்கள் இந்த மாதிரி ஏழை குடும்பத்துக்காண்டி, ஏழை மக்களுக்கு உதவி பண்றதுக்காண்டி, மக்களுக்கு தெரியப்படுறதுக்காண்டி வந்திருக்காங்க. நீங்க வந்து அடுத்த வாரம் பண்ணலாம். அதற்கு அவர் சரின்னு சொல்லி அவருடைய ஒரு ஒத்துழைப்பினால நான் இந்த இடத்துல வந்து பயன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம ஹசன் புகாரி கௌரவ தலைவர் மற்றும் பீர் முகமது நூரி நிர்வாக குழு தலைவர், முகமது இப்ராஹிம் செயலாளர், ஜாபர் சித்திக் பைஜி தலைமை இமாம், இவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கிறிஸ்ட வந்து நடத்துவதற்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஏழை மக்களுக்கு தான் நீங்க உதவுறீங்க, இது நல்ல காரியம் தான், எங்களுடைய பள்ளியை இதை நடத்துங்க, எங்களுடைய பள்ளியை சுற்றி நிறைய ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து இவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதை எதிர்பார்த்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள்ல இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்கோ அதை கணக்கெடுப்போம். கணக்கெடுத்து மாசம் 1200 ரூபாய் வீதம் வைத்து ஒரு குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நான் ஒரு குடும்பத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஏழை குடும்பத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்னுடைய செல்வத்தின் மூலியமாக அவர்களுக்கு மாதந்தோறும் அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள், பழங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இன்ஷா அல்லாஹ் கையை உயர்த்தலாமா? மாதம் 1200 ரூபாய் வீதம். ஒரு பங்கு இல்ல, சரி 1/2 பங்கு 600 ரூபாய் நான் வந்து மாதம் நான் ஏழை மக்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து கையை கொடுக்கலாமா? 600 ரூபாய் ஒரு பங்கு என்னுடைய செல்வத்தின் மூலியமாக அரிசி, பருப்பு, மளிகை பொருட்கள் ஏழை மக்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் வந்து சொல்றேன், ஏழைகளை வந்து அனாதைகளை வந்து நம்ம ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால அனாதைகளையும் ஏழைகளையும் விரட்டி வைக்காதீங்க. எனக்கு வாய்ப்பளித்த முகமது மசூத் தலைவர் அவர்களுக்கும், ஹசன் புகாரி கௌரவ தலைவர் அவர்களுக்கும், பீர் முகமது நூரி நிர்வாக குழு தலைவர் அவர்களுக்கும், முகமது இப்ராஹிம் செயலாளர், ஜாபர் சித்திக் பைஜி தலைமை இமாம், இவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நான் இன்னொன்னு சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க தர்மம் செய்யுங்க. நீங்க தர்மம் செய்யறது வந்து வலது கையில தர்மம் செய்றீங்களா, இடது கைக்கு தெரியாம தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதோடைய அடிப்படையில கூட இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்க இங்க இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிச்சு நம்மளுடைய முகல்லாவுடைய தலைவர் மசூத் அவர்களை சந்திச்சு நீங்க வந்து கொடுக்குறா இருந்தா கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஏழை மக்களுக்கு அல்லாஹ்வுக்காண்டி உதவுங்க. எனக்கு வாய்ப்பளித்த இவர்கள் எல்லாருக்கும், இவர்களை விட்டு சென்ற இவருடைய தாய் தகவல்களுக்கு நான் துவா செய்கிறேன். யா அல்லாஹ், இவர்களை விட்டு யாரெல்லாம் இந்த ட்ரஸ்டுக்கு உதவுவதற்கு விரும்ப வருகிறார்களோ மற்றும் எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ நீண்ட ஆயுளை கொடு. யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு. யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு முராகச்சி பாக்கியத்தை கொடு. அவர்களை விட்டு சென்ற அவர்களுடைய பெற்றோர்களும் முன்னோர்களுக்கு அவருடைய கபர்களை நீ விசாலமாக்கி வை. அவருடைய கபர்களை நீ சுவனத்துடைய வாசனையை கொடு.
அவர்களுடைய கபர்களிலே நீ வெளிச்சத்தை கொடு, அவர்களுடைய கபர்களிலே நீ பாயை கொடு, அவருடைய கபர்களிலே எந்த பாம்பும் பூச்சும் வராமல் பாதுகாக்கப்பட்ட நாயகனே, அவர்கள் கபர்களை நீ சொர்க்க பூர்ணமாக்குகிற நாயகனே. யாரெல்லாம் இந்த கிறிஸ்துக்கும் இந்த பள்ளிவாசலுக்கும் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய் நொடிகளை நீ நீக்கி, அவருடைய கஷ்டங்களை நீக்கி, அவர்களுக்கு நீ இதயத்தை கொடுக்கமானே. துஆ செய்தவனாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.